வெல்கம் டு ஸ்டெப் டு லேர்ன். எவ்ரி ஸ்டெப் ஸ்பார்க்ஸ் இன்சைட். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுன்றது என் கனவு. பட் இன்னை வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் வாங்கினதே இல்லை. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்க கோவர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் பதவி உயர்வு கிடைக்குது. எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கலன்னு தெரியல. நான் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகணும்னு நினைக்கிறேன். யாரோ என் வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, அது நீங்களே தான். அதுவும் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிட்ட கம்ஃபர்ட் ஜோன் மூலமா. அதை எப்படி சொல்லலாம்னா, 40-45 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் தான் வீட்டு பக்கத்துல இருக்க மளிகை கடையில கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி 20 வருஷத்துக்கும் மேல வேலை பார்க்கறதுனால அவர் கடையில எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குது, எப்போ எந்த வாடிக்கையாளர் எந்த நேரத்துல எந்த தேதியில அரிசி பருப்புலாம் வாங்குவாருன்ற அளவுக்கு பழக்கப்பட்டிருக்காரு. ஒருவேளை அந்த கஸ்டமர் 2 நாள் தாமதமா அந்த மாசத்துக்கான அரிசி மூட்டையை வாங்கிட்டு போனா, ஏன் அந்த மாசம் லேட்டு அப்படின்னு கேட்கற அளவுக்கு பழகிருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த ஊர்லயே பெரிய சூப்பர் மார்க்கெட் எதுவோ அதுல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கிறதாவும், இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட டபுள் மடங்கு இன்க்ரிமெண்ட்னு சொன்னாலும், புது மேனேஜர், புது ஸ்டாஃப்ஸ், கஸ்டமர்ஸ் வாங்குற பொருளுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா பே பண்றது, புது ட்ரெஸ் கோட்னு அவருக்கு பழக்கப்படாத 1-2 விஷயத்த மட்டும் பார்த்து பயந்துட்டு தனக்குன்னு கிடைச்ச புது வேலையை ஏத்துக்காம ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள போய் தான் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க போற மாதிரி ஒரு விதமான பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கிக்கிட்டு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே தனக்கு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் தரதா நினைச்சுக்கிட்டு அந்த வேலையை நிராகரிச்சிருவாரு. திஸ் இஸ் கால்டு கம்ஃபர்ட் ஜோன். இதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் தரதா நம்பிக்கிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடமண்டா நின்றுகிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காம என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க, எனக்கு சக்சஸ்ன்ற ஒரு விஷயம் எட்டாக்கணியாவே இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. வெற்றின்ற ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரரா நீங்க ஆகணும்னு நினைச்சா விஷயம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர தயங்கவே கூடாது. இப்ப நான் இருக்க சர்க்கம்டன்ஸே சேஃப் அண்ட் செக்யூர்னு நினைச்சா புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு முயற்சியே பண்ண மாட்டீங்க. ஒரு நதி ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது சுத்தமா இருக்கும். அதுவே ஒரு இடத்துல தேங்கினா சேரும் சகதியும் ஆகிற மாதிரி நீங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள மட்டுமே உங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நம்ம தமிழ் சினிமாவில எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த மளிகை கடைக்காரர் மாதிரியே 20-30 வருஷத்துக்கு மேல தன்னுடைய வேலையை அந்த துறையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பிடத்தக்க அதுலயும் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளர் யாராவது ஒருத்தரோட பேரை சொல்லுங்க. எஸ், இளையராஜா. 1976 அன்னக்கிளி திரைப்படத்துல அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியில எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்தாலும் அவங்க பேரெல்லாம் தாண்டி இவரோட பேர் முன்னாடி நிக்குதுன்னா ஏன்? அதுக்கு காரணம் என்ன? இளையராஜா தன்னுடைய ஆரம்ப காலத்துல கிடைச்ச வரவேற்பை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரே பாணியிலையும் தோனியிலையும் தொடர்ந்து இசையை உருவாக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அது அவரோட கம்ஃபர்ட் ஜோனா மட்டுமே தான் இருந்திருக்கும். ஒருவேளை அவர் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்க ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ், டிஜிட்டல் கம்போசிஷன், இசை வாத்தியங்கள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டு இருந்தா மற்ற இசைக்கலைஞர்கள் மாதிரி இவரும் காலப்போக்கில் பின்தங்கி இருந்திருப்பாரு. ஏன் காலப்போக்கில் காணாம கூட போயிருப்பாரு. ட்ரெடிஷ்னல் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல், ஃபாக் மியூசிக்னு தனக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்கி அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியே வந்ததால தான் இசைஞானின்ற பட்டம் ஒரு கிடைச்சது. யார் ஒருத்தர் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல மட்டுமே இருக்காங்களோ அவங்க தங்களோட வாழ்க்கையில தன்னை அறியாமையே பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்றாங்கன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இவங்க வாழ்க்கையில புது புது சேலஞ்சஸ் வரும்போது அந்த சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்து இயல்பாவே பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனாலேயே கூட ஒரு சிலர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கலாம். அப்படியாப்பட்ட நபர்கள் ஆல்ரெடி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில பணியிட மாற்றம் வந்தாலோ, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலோ, தன்னோட ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட தன்னை பாசமா பாத்துக்கிற அப்பா அம்மா தான் ஊருக்குள்ளேயே இருக்க யூனிவர்சிட்டிலேயே படிச்சா ஃபீஸ் கம்மியாகும், இப்ப நம்ம ஹெல்த் நல்லா இருக்கு, அதுவே வெளியூருக்கு போனா கிளைமேட் செட் ஆகாம போச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு எக்கச்சக்க காரணங்களை சொல்லிக்கிட்டு பயத்தை வெளிக்காட்டிக்காம தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியவே போகாம இருப்பாங்க. இதனால அவங்க பெஸ்ட் ப்ரொஃபஸர் கிட்ட லேர்ன் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளையும், அதர் ஸ்டேட்ல இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களோட பழகி நாலேஜை வளர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகளையும், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல இருந்து வரக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூஸ்னு பல்வேறு வாய்ப்புகளை தான் கண்ணுக்கு தெரிஞ்சே மிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு அதர் ஸ்டேட்லயோ அதர் கண்ட்ரீஸ்க்கு போய் படிச்ச அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துல பிளேஸ் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனக்கு தான் எந்த திறமையும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகத்துல மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே நீங்க இருக்கிறதுனால அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காமையே போயிடும். நம்ம பிறக்கும் போதே பல திறமைகளோட பிறந்தாலும் அதை வளர்த்துக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதுக்கான சூழல்கள் அமைஞ்சாலும் அதை பயன்படுத்திக்க நம்ம தான் தயாரா இருக்கிறது இல்லை.
பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை மட்டுமே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்க திறமையை வளர்த்துக்காமலேயே போயிடுறது. அதனால செஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், கேரம்னு எந்த காம்படிஷன்லயும் பங்கேத்துக்காம இதுக்கெல்லாம் தனித்திறமை வேணும், நான் தோத்துட்டா மத்தவங்க எல்லாம் கேலி செய்வாங்கன்ற பயம்லாம் உருவாகிறதுக்கு காரணமாயிருது. இதைத்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மிஸ்டு பை மோஸ்ட் பீப்புள் பிகாஸ் இட் இஸ் ட்ரெஸ்ட் இன் ஓவரால்ஸ் அண்ட் லுக்ஸ் லைக் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில பெரும்பாலான மக்கள் வாய்ப்புகளை தவற விடுறாங்க. ஏன்னா அந்த வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரியும் அதிக சிரமம் நிறைஞ்ச ஒன்னாதான் தெரியுது. ஆனா அந்த வாய்ப்புகளை தங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய பொக்கிஷமா பார்க்காம அதை எளிமையா தவிர்த்துறாங்க. உண்மையிலேயே அந்த வாய்ப்புகள் தான் அவங்க எதிர்காலத்தை பொற்காலமா மாற்றக்கூடியதுன்னு தெரியறதில்ல. இந்த வாசகம் இந்த கருத்தை தான் சொல்ல வருது. கம்ஃபர்ட் ஜோன் எப்பவுமே டெம்பரரியான சேஃப்டியாவும் டெம்பரரியான பீஸையும் தான் கொடுக்குமே தவிர வெகு கால வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பயன்படாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்கும்போது தான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி போக முடியுமே ஒழிய சுமையா பார்க்கறதுனால எந்த முன்னேற்றமும் வராது. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுது. நான் இப்ப கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கேனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் வீல் எப்படி முன்ன சுத்துதா பின்ன சுத்துதானே தெரியாம ஒரே மாதிரி சுத்துதோ அப்படி உங்க வாழ்க்கை அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். உங்களுக்குன்னு எந்த ஒரு கோலோ சேலஞ்சோ இருக்காது. குழந்தைங்க எப்படி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுவாங்களோ அப்படி உங்க வாழ்க்கையில ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு குறை இருக்குது, ஆனா அது என்ன குறைன்னு தான் கண்டுபிடிக்க முடியலன்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. அன்னைக்கு மட்டும் நான் அந்த விஷயத்த செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்னு கவுண்டமணி மாதிரி பக்கத்துல இருக்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நின்றுட்டு இருக்கீங்க. இல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. ஒருவேளை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரத்துக்கு ஏதாவது கோல்டன் ஆரோஸ் மாதிரி இருக்கா? அப்படி இருந்தா அது தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கோல்டன் ஆரோஸ்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி பேசுவோம். ஸோ அது வரைக்கும் பாய்.